செய்தியுடைய தலைப்பாக இயேசுவின் மரண சாயலோடு இணைக்கப்படுதல் என்பதை குறித்து கர்த்தர் பேச போகிறார். என்னதுங்க? இயேசுவின் மரண சாயலோடு இணைக்கப்படுதல். சொல்லுங்க, இயேசுவின் இணைக்கப்படுதல். சரியா? கர்த்தர் நல்லவர். பக்கத்துக்கு கைப்பிடிச்சு கேளுங்க, என்ன சொல்றாங்க பாருங்க. தலைப்பு சொல்லுங்க. கேட்ட சொல்லிட்டாங்களா? சில பேர் சூன்னு வாங்க, ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. அல்லேலூயா. இயேசுவின் மரண சாயலோடு இணைக்கப்படுதல். யோவான் 2வது அதிகாரம் 19வது வசனத்துல வாசிங்க. 19. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அலைய சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இதோட அர்த்தம் புரியும்? நான் ஏற்கனவே இந்த வசனத்தை கண்டிப்பா இந்த வசனத்தை தெரியாதவங்க நிறைய பேர் இருக்க மாட்டேங்குங்க. நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அதோடைய விளக்கங்களை நான் யோசிச்சிருக்கிறேன். எனக்கு நல்ல தெளிவு கிடைச்சிருக்குன்னு இருக்கீங்களா? கர்த்தர் இன்றைக்கு அது சும்மா ஏதோ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கா இல்லைங்க. எனக்கும் எங்களுக்கும் ஏதோ நல்ல ஒரு பிரசங்கத்தை கொடுத்துடணும். எனக்கு நல்லா உணர்ந்துக்கிட்டேன். கர்த்தர் பேச விரும்புறத சபையில பேசிட்டா அதுக்குள்ள வேலைகள் சர்ச்சில் நடக்குது. அது ஜனங்களை மாத்துது. அல்லேலூயா. சில பேரை கூப்பிட்டு கேட்டா சொல்லக்கூட முடியாது. ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியும், அதை தாண்டி அது உள்ள போயிருக்குன்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கு. There is a power in the word of God. அல்லேலூயா. 20வது வசனத்தை வாசிங்க. 20, 21, 22 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது. எத்தனை வருஷம் இருக்கா? 46 வருஷம். அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு புரியாது. ஆண்டவர் சில காரியத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக காஸ்ட்லியா உன கட்ட சொல்வாரு, அதை டமானி இடிக்கவும் சொல்வாரு. ஒருத்தனை ரட்சிக்கிறதுக்காக 2000 பண்ணிய கூட சாவடிச்சிருவாரு. ஆண்டவருக்கு சத்தியம் ரொம்ப முக்கியம். அல்லையா சொல்லுங்களேன். சாலமோன் கட்டின ஆலயம் அதை நீங்க எத்தனை கோடி தாஜ்மஹால் கிட்டே வர முடியாது. முழுசா தங்கத்திலே கட்டப்பட்டது. அது இடிச்சாரு. இது இந்த காரியம் இந்த ஆலயம் 46 ஆண்டுகள் கட்டப்பட்டிருக்கு. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சாலமோன் கட்டினதெல்லாம் பாபிலோன் ராஜா எடுத்துன்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ராஜா இந்த ஆலயத்தை கட்டுறது. அது 46 வருஷமா கட்டியிருக்காங்க. 46 வருஷமா கட்டியிருப்பானா எப்படி கட்டியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அது ஆண்டவர் சொல்றாரு. ஜனங்களுக்கு அது சொன்ன பயங்கர கோபம் வந்துச்சு. ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லேலூயா. 46 வருஷம் கட்டியிருக்காங்க. அதை இடிச்சு போடுங்க. வாசிங்க. நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். 46 வருஷம் கட்டியிருக்காங்க. 3 நாள்ல எழுப்பிடுவீரா? ஜேசிபி மிஷன்லாம் வந்துருச்சு அவங்களுக்கு. நீங்க 20வது 22வது நூற்றாண்டு இருக்கீங்க. டெக்னாலஜி அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படியா கட்டுவீரு? சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க. அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து. அப்போ உங்களுக்கு அது புரியும் நான் நினைக்கிறேன். எந்த ஆலயத்தை குறித்து கர்த்தர் பேசி இருக்கிறார்? அந்த ஆலயம் இல்ல, இந்த நாட்களில் ஏற்படுத்த போகிற நீங்களும் நானும் தான் அவருடைய திருச்சபை. அல்லேலூயா. இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க. நான் 3 நாளைக்குள்ள அதை எழுப்பு. அப்படின்னா சபை என்று வரும்போது அது ஒரு ஆலயம். தேவ பிள்ளைகள் கூடுகிற காரியம் தேவனுடைய ஆலயம்.
ஆலயம் என்றால் தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் சிங்காசனம் போடுகிற இடம், அவர் அரியணையில அமர்ந்திருக்கிற ஒரு இடம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் கூடுகிறாங்களோ, சபையா கூடுறாங்களோ, அவருடைய நாமத்தின் நிமித்தம் கூடுறாங்களோ, அவரை ஆராதிக்க கூடுகிறாங்களோ, ஸ்தோத்திரம், அவருடைய வார்த்தையை கேட்க கூடுகிறாங்களோ, அவங்க மத்தியில இயேசு வருகிறார். சத்தமலையை சொல்லுங்க. அது அந்த 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 சபையை கர்த்தர் என்னன்னு சொல்றாருன்னா தம்முடைய சரீரம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த தலை தான், ஆனா இந்த உடம்பு இல்லைன்னா அந்த தலை, எத்தனை பேர் தலை ஒரு இடத்துல போறீங்க, தலை தனியா இருந்தா எத்தனை பேர் தைரியமா நிற்பீங்க அந்த இடத்துல? அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு பழைய ஏற்பாட்டில் சிலதெல்லாம் படிக்கும்போது அவங்க அந்த தலைய எகு ஒரு இடத்துல சொல்லுவான், நான் அந்த தேசத்தை யுத்தம் பண்ணாம இருக்கணும்னா அந்த இத்தனை பேருடைய தலையை அனுப்பணும், அவங்க கூட அனுப்புவாங்களாம். அந்த ஒளிமுக வாசல்ல குவியெல்லாம் குவித்து வச்சிருப்பாங்களாம், வெறும் தலைகளை. எனக்கெல்லாம் படிக்கும்போது பயங்கரமா இருந்துச்சு, எப்படிரா இவங்க இப்படிதான் செஞ்சாங்க. அதையே சொல்லுங்களேன். தலைய தனியா பார்த்தா எப்படிதான் இருக்கும்? பயங்கர பயமா கொடூரமா தான் இருக்கும். அதையே சொல்லுங்க பார்க்க. அப்போ ஆண்டவர் அவருக்கு மகிமையே எது மூலமா இருக்குன்னா சரீரத்தின் மூலமாக தான் இருக்கு. அல்லேலூயா. சரீரம், அந்த தலை எப்படி இருந்தாலும் சரி, அந்த சரீரம் நல்லா இருந்தா தான் அந்த தலைக்கு மகிமை. அப்ப ஆண்டவர் சபைய தன்னுடைய சரீரமாக சொல்லுகிறார். சத்தமல்லி சொல்லுங்க. அப்ப சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, 3வது நாளுக்குள்ள நான் என்ன பண்ணிடுவேன்? எழுப்பிடுவேன். அல்லேலூயா. சத்தமல்லி சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ பைபிள் சொல்லுது, பைபிள் ஒரு வசனம் இருக்கு, அதாவது ரோமர்ல வாசிக்கிறோம் 6வது அதிகாரத்துல 6:5, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லப்படுறது. சாயல், சரீரம், இதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் பின்னாடி வரும்பொழுது அந்த வார்த்தை நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா அதோட கனெக்ஷன் கிடைக்கும். அப்ப அந்த ஆண்டவர் வந்து இந்த அவருடைய சரீரம், இதை இடிச்சு போடுங்க, 3வது நாள் அதை நான் எழுப்பிடுவேன்னு சொல்றாருல, எதை சொன்னார்னு சொல்லுங்க. யோவான் 2:22 அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்க இருந்த யூதர்களுக்கு அது புரியல. இவன் என்னடா இந்த ஆலயத்தை 46 வருஷமா கட்டின ஆலயத்தை இடிச்சு போடுங்க, 3வது நாள் எழுப்புவேன்னு சொல்றாரு. என்னத்தை தான் சொல்றாரு இவரு? என்னதான் பேசுறாரு? 3 நாள் எழுப்பிடுவாராமே. அவங்களுக்கு புரியல. அந்த டைம்ல சீஷர்களுக்கும் ஒன்றும் புரியல, நம்மள மாதிரி. அதே சொல்லு, சில இடங்கள் ஒன்றும் புரியல. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், இயேசு எதை சொன்னாலும் காரணம் இல்லாம சொல்ல மாட்டார். அவர் சொன்ன 1000 அர்த்தம் இருக்கும், கண்டிப்பா ஏதோ முக்கியமான ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சது. அது என்னன்னு புரியாம அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் 3ஆம் நாள் இயேசு உயிர் தெழுந்ததும் அங்க ஒண்ணு நடக்கிற சில மாற்றங்களை பார்த்தும்போது சீஷர்களுக்கு புரிஞ்சிச்சு, ஓஹோ இததான் அவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமலையில சொல்லுங்க பார்க்க. அவங்களுக்கு புரிந்தது. அப்ப இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை குறித்து, உயிர்த்தெழுந்த சாயல இணைக்கப்பட்டு வாழ்ற அந்த வாழ்க்கையின் மேன்மையை குறித்து நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த மரண சாயலோடு கூட இணைக்கப்படணும்ன்ற ஆசை வரும். அல்லேலூயா. பிள்ளைங்க ஆரம்பத்தில் எல்கேஜி ஸ்கூல் போகும்போது சந்தோஷமா தான் போகும். அது போறதே படிக்கிறதுக்காக போகிற. ஃபர்ஸ்ட் போகும்போது அந்த யூனிஃபார்ம் நல்லா இருக்கும், அந்த ஷூ போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும், வாட்டர் பாட்டில் மாட்டி விடுவாங்க பாருங்க, அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பேக் ஒன்று பட்டர்ஃப்ளை போட்ட மாதிரி,
அல்லது இந்த டோரா பூச்சி எதனா ஒன்று போட்டு பின்னாடி மாட்டி விடுவாங்க பாரு, அதை ஆட்டிக்கிட்டே அதுக்கு ஜாலியா போகும். ஆனா போயிட்டு உட்காந்து ஃபிங்கர் ஆன் யுவர் லிப்ஸ்ன்னு வரும்போது தான் என்னடா புதுசா என்னமோ சொல்றாங்களே, கீப் குவைட், ஏய் நம்ம எங்கேயோ வேற இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதுல சொல்லுங்க பார்க்கலாம். அதுகளுக்கு அப்பத்துல இருந்து சில பேருக்கு, அதனால இப்ப ஸ்கூல்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிள்ளைகளை பழக்க வைக்கிறாங்க. பிறந்த உடனே கொண்டு போய் எங்க விட்டுறாங்க, பிறந்து அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல போய் தடுப்பூசி போட்டு நேரா கொண்டு போய் அந்த இந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறது. இதுல பாவம் பிள்ளைங்க பிறந்தது அதுக்கு தான் பிறந்தது, வாழ்றதும் அதுக்கு தான். அல்லேலூயா. படிப்புக்காகவே பிறந்து படிப்புக்காகவே வாழ்ந்து படிப்புக்காகவே, அல்லேலூயா சொல்லுங்க. இதுங்க படிச்சு முடிச்சுட்டு இப்ப அதுங்க கல்யாணம் பண்ணி அதுங்க பிள்ளை பெக்குது பாருங்க. இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதே இல்லை, பேரண்ட்ஸ் தான் படிக்கிறாங்க. அவங்க படிச்சு அப்புறமா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் இன்னைக்கு நீங்க பாட்டி ஆகும்போது உங்க பேரங்களுக்கு, ஏன்னா பசங்க வேலைக்கு போவாங்க, நீங்க தான் டியூஷன் மிஸ். கவலைப்படாதீங்க யாரெல்லாம். இனிமேல் காலம் ஃபுல்லா படிப்புக்காகவே பிறந்து படிப்புக்காகவே வாழ்ந்து படிப்புக்காகவே சேர்த்து போற காலமா தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. தாத்தா பாட்டிலாம் உட்காந்து ஃபுல்லா பசங்களுக்கு என்னதான் கிளாஸ் தான் எடுக்க வேண்டியதா இருக்கும். அப்படிதான் காலங்கள் வருகிறது. அப்ப அந்த பசங்களுக்கு விளையாடுறது பிடிக்குமா, உட்கார்ந்து ஃபிங்கர் ஆன் யுவர் லிப்ஸ் பிடிக்குமா? ஆனா அப்படிப்பட்ட பிள்ளைங்க கூட ஒரு சில காலம் வரும்போது சில பேரை பார்க்குறாங்க, படித்தவங்க வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வீடு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, நல்ல வசதியாக இருக்காங்க. அப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் உட்கார்ந்து என்ன பண்ணுறாங்க, படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்குள்ளலாம் அப்படிதான் வந்துச்சு. அது வரைக்கும் அடின்னா நான் வாங்கினாட்டிங்களா இங்கே இருக்கிற ஒரு பிள்ளைகள் கூட வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லை, அந்த அடி. அல்லேலூயா. ஆனா என்னை மாற்ற முடியல. ஆனா எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பொழுது எனக்கே என் வாழ்க்கை குறித்து ஒரு கவலை வந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். மாறணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஆண்டவரே மக்கா இருக்கிறேனே, நான் என்ன பண்றது? அப்புறம் தான் ஆண்டவரை தேடுனேன், நாடுனேன், ஆண்டவர் பிடிச்சிக்கிட்டேன். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த காரியம் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப எங்க அப்பா அம்மா சொல்லாமலேயே உட்கார்ந்து படிக்கிறேன். எங்க அப்பா அம்மா சொல்லாமலேயே டியூஷன் சார் வீட்டுக்கு நான் போறேன். டியூஷன் சார் கிட்ட கேட்கிறேன், சார் எனக்கு புரியல சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அப்படிலாம் நானே கேட்டேன். அவர் வீட்டு திண்ணையில உட்கார்ந்தேன். அவர் ஒண்ணு கொடுத்தா நான் 2 போடுவேன். சத்தமொழி சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த வாழ்க்கையில நல்லா இருக்கலாம், நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற எண்ணம் வந்த உடனே தானா படிக்கணும்னு தோணுது. அதுல இருக்கிற கஷ்டங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆமென். இன்னைக்கு கூட ஆராதனை நடத்தும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சில குடும்பங்கள் போகிற சூழ்நிலை எனக்கு தெரியும். ஆனா எனக்கு ஒரே ஒண்ணுதான், நான் அவங்களையும் எப்படி பார்ப்பேன்னா, இந்த சோதனை காலத்துல அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க எப்படி ஆண்டருக்குள்ள இருக்கிறாங்க, இதுல பார்க்கும்போது. ஆனா சிலதெல்லாம் நமக்கு என்னடா, ஏன்னா சில ஆட்களுடைய போராட்டங்கள் சில காலத்துல முடியும்னு நாங்களே ரொம்ப தவமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அது எக்ஸ்டெண்ட் ஆகும்போது ஆண்டவரை பார்த்து நாங்களே என்னப்பா இன்னுமா முடியாதா, இது முடியாதா? அணிலே சொல்லுங்களேன். ஆனா எங்களுக்கு ஆனா அந்த ஆண்டு சொல்வாரு, மனே நீ ஊழியக்காரனா இருக்கலாம், ஆனா அவங்க போற பாதைக்கேற்ற கிருபை அவங்களுக்கு தான் தருவேன். நீ யோசிச்சா கூட உன்னால முடியாது, அதை கொஞ்சம் பார்த்தனா கூட உன்னால முடியாது. அல்லேலூயா. சத்தமலை சொல்லு. சில ஆட்களுக்கு அவங்க போற பாதைக்குள்ள கிருபைய கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருப்பாரு. ஆனா பார்க்கிற நம்மளால அதை சகிக்க முடியாது. அதனால தயவு செய்து நான் சொல்லுவேன், சில ஆட்கள் மற்றவங்களை அப்படியே நீங்க அவங்க ஏற்கனவே வேதனையில் இருப்பாங்க. ஆமா சிஸ்டர், கர்த்தர் கூட உங்களை கை விட்டுட்டா இருப்பாருங்க, ஆண்டவர் கூட அப்படிலாம் பேசாதீங்க. உங்களால முடிஞ்ச 4 வார்த்தை கர்த்தர் உங்களை நடத்துவார். அந்த அறிவை நான் பெற்றுக்கொண்டதுனால யாராவது அப்படி சொன்னா கவலைப்படாதீங்க, உங்களை தூக்குவார், அங்க இருந்து நீங்க உடைய மாட்டீங்க, எழுப்புவார் ஆண்டவர். அதே சொல்லுங்களேன். ஆனா இந்த நாள்ல இந்த ஆராதனை இந்த வார்த்தை எல்லாம் வரும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். ஆண்டவர் பேசுறார். அல்லேலூயா. ஜனங்களோட பேசுகிறார். சோர்ந்து போகாத, இன்னும் எல்லாம் நன்மைக்காக, இன்னும் கொஞ்ச நாள் கடந்து போவ, ஆனா பிசாசு கம்ப்ளீட்டா முடிஞ்சிருவான். சத்தமலையே சொல்லுங்க பார்க்கலாம். சோர்ந்து மட்டும் போயிடாத, அழுதுறாத, ஏண்டான்னு சொல்லிடாத. அழுதே சொல்லுங்க பார்க்கலாம். இதன் மத்தியில நீங்க விசுவாசமா நிக்கிறீங்களா, அங்கத்தான் அடி விழுது அவனுக்கு. அதை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப எழும்பின பிசாசு, அவ்வளோ வல்லமையான பிசாசு. அந்த கட்டு பயங்கரமான கட்டு, அந்த கிரியைகள் ஆழமான கிரியைகள்,
அதனால அது அழிக்கப்பட இவ்வளவு ப்ராசஸ் உள்ள நம்ம போக வேண்டியதா இருக்கு. அழைய சொல்லுங்க பார்க்கலாம். அதனால சோர்ந்து போகாதீங்க. எல்லாத்தையும் கர்த்தர் ஒரு நாள் எல்லாத்தையும் முடிச்சு ஜெயமா நிற்கும் போது கொண்டாடலாம். அல்லேலூயா. சத்தமலைய சொல்லுங்கப்பா. கர்த்தர் நல்லவர், பிரியமானவர். அப்ப அந்த உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பேதுருவை பத்தி பாக்குறீங்க. பேதுருவால நடந்த சில அற்புதங்களை சொல்லுங்களேன். பேதுருவால என்னென்ன நடந்துச்சு? சப்பானி எழுந்து நடந்தான். அடுத்து வேற யாராவது? தபித்தால செத்து போனவள உயிரோடு எழுப்பினார். அப்புறம் பிரசங்கத்துல 3000 பேர். அடுத்தது பயங்கரமா இருக்கா இல்லையா? அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். பேதுருவை பார்த்தாலும் எல்லாரும் பயப்படும். ஆனா அவன் அப்படிப்பட்ட ஆளா? அவன் முன்னாடி வாழ்க்கை என்ன? மீன் பிடிக்கிறது. சாதாரண வாழ்க்கை. கச்சா மீன் இல்லைன்னா கிடையாது. பாட்டுக்கு இல்லைன்னா மலையாள உட்காந்துருப்பாரு. வீட்டுக்கு மீன் தான் பண்ண போனா தெரியல, அப்படி இப்படின்னு எதனா அப்படி புலம்பின். இதான் அவனுடைய வாழ்க்கை. அல்லையா சொல்லுங்களேன். அவன் சொல்றான், பாவியான ஒரு மனுஷன், என்னை விட்டு தூரம் போங்க. அப்போ ஒரு பாவி, ஒரு ஃபெயிலியர், அப்படிப்பட்டவன் தான். ஆனா அவன் உயிர் தெழுந்த வாழ்க்கை எப்படி இருக்கு பாத்தீங்களா? செம்மையா இருந்துச்சா? அல்லேலூயா. நானும் அதை தான் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவரே சபை உயிரோடு இருக்கட்டும்ப்பா, அனலா இருக்கட்டும்ப்பா, எங்க ஊழியம் உயிரோடு இருக்கட்டும்ப்பா, ஜனங்க எழுமட்டும்ப்பா, ஜனங்க வைராக்கியமா மாறட்டும்ப்பா, சத்தியத்தை கேட்டுற மாற்றம் ஜனங்களுக்குள்ள வரட்டும்ப்பா. இந்த சத்தியத்தை கேட்கும் போது அவங்க ஜெப ஜீவிய மாறட்டும், ஊழிய செய்யணுன்ற வாஞ்ச வரட்டும், அவங்க பாடு சகிக்காதவங்களா சகிக்கட்டும், குடும்பத்துல இன்னும் மாற்றங்கள் வரட்டும், அவங்க இன்னும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதமா வளர்க்கட்டும், இன்னும் நிறைய உபத்திரவம் புருஷ மத்தியில, மனைவி மத்தியில, அம்மா மத்தியில, அப்பா மத்தியில, மாமனார் மாமியார், நிறைய பிரச்சனைகள் நடுவுல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் பாடுகளை சகித்து, அவமானங்களை சகித்து ஆண்டவருக்காக தொடர்ந்து போகட்டும். ஆண்டவரே அல்லேலூயா. தாழ்மைப்படட்டும் ஆண்டவரே, கொஞ்சம் இறங்கட்டும் ஆண்டவரே, இதன் மத்தியில கர்த்தருக்காக வாழட்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். 24 மணி நேரம் வசனத்தை படிச்சு தியானம் பண்ணட்டும், எப்போதுமே ஸ்தோத்திரம் பண்ணட்டும், நல்ல அந்நிய பாஷை பேசட்டும், அவனுடைய கண்களை தரிசனம் உள்ள கண்களாக மாற்றுங்க. சத்தமல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சபைக்குள்ள இன்னும் ஒரு மனம் வரட்டும், சபைக்குள்ள இன்னும் ஐக்கியம் வரட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சபை இன்னும் அனல் கொண்டு எழும்பட்டும், இன்னும் சபையில ஜெப வீரர்கள் எழும்பட்டும். நல்ல ஸ்தோத்திரம். சபை இன்னும் சுத்திகரிப்பு அடையட்டும். இன்னும் நிறைய பாவத்துக்குள்ள இருக்கிறவங்க சபைக்குள்ள இருக்கிறாங்க. சபைக்குள்ள வரும் பொழுது ஆண்டவரே பாவ உணர்வு அடைஞ்சி ஆராதனை வேளையில, செய்தி வேளையில, ஆண்டவரே நான் ஒரு பாவி, உங்க ரத்தத்தினால் என்ன கழுவு, என்ன சுத்திகரிங்க ஆண்டவரே கதறட்டும். சத்தத்தை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ஆராதனையில ஏதாவது 10 விஷயம் நடக்கட்டும். அல்லேலூயா. 10 பேர் சுகமாகட்டும், 10 பேர் பாவத்துக்காக அழுவட்டும், 10 பேர் ஊழியத்துக்காக அர்ப்பணம் பண்ணட்டும், 10 பேர் ஸ்தோத்திரம், ஒரு காரியம் சபையில நடக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ ஆராதனைக்கு வந்தாங்க, ஏதோ போனாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போயிட்டோம், இந்த திருப்தியோட ஜனங்க இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தத்துமே தலையிலே சொல்லுங்களேன். அப்ப அதுதான் ஒரு வாஞ்சியா இருக்கு. அப்ப இந்த பிரசங்கம் கூட அந்த 1 மணி நேரம் அல்லது அந்த 1.25 மணி நேரம் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஜனங்களுக்குள்ள உண்டு பண்ண ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த எழுப்புதலின் வாழ்க்கை செமையா இருக்குங்க. உங்க குடும்பத்துக்காக கூட சொல்றேன். இன்னொரு பாஸ்டர், ஒரு ஆன்டி வந்து ஜெபிச்சா தான் உங்க வீட்டுக்கு விடுதலை என்ற நிலைமைகள் மாறும். ஆனா இன்னொன்னு சொல்றேன், சில நேரங்களில் கர்த்தர் கூடி ஜெபிக்கவும் வைப்பாரு. அந்த தாழ்மையும் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஏவுதல் வந்தா நீங்க கூடி ஜெபிக்கணும். கூடி ஜெபிச்சுட்டா நம்ம கிரேட் எல்லாம் குறைஞ்சிரும். ஆனா அந்த தாழ்மைக்குள்ள கொஞ்சம் வாங்க, அதுவும் கர்த்தர் எதிர்பார்ப்பா சில நேரங்கள்ல. ஆனா எப்ப பார்த்தாலும் அது ஒரு விக்கிரகம் மாதிரி. என்கிட்ட இப்ப கூட சில பேர் போன் பண்ணுவாங்க, அவங்க சொல்லும்போது கஷ்டமா இருக்கும், ஆனா திருப்பி பேச ஆனா கொஞ்சம் புதுசா இருக்கிறாங்க. ஐயா உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணா எனக்கு ரொம்ப திருப்தியா, எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கையா, நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாருன்னு. நான் 1-2 பேர்ட்ட பழிச்சுன்னு சொல்லியிருக்கிறேன். நான் 1-2 பேர்ட்ட ஒன்றும் சொல்ல முடியல. நான் லாஸ்ட் ஒருத்தங்க போன வாரம் கூட ஃபோன் பண்ணாங்க. அது சொல்லும் போது எடுத்தேன், ஆவியானவர் வேணாம் இருக்கட்டும், கொஞ்ச நாள்ல மாறிடுவாங்க, நீ எதனா ஒன்று பண்ணி அந்த இதை கூட அவங்க கட் பண்ணிடாத, சீக்கிரம் கொஞ்ச நேரத்தில் மாறிடுவாங்க. சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதல் அனுபவம் வந்துச்சுன்னா எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். எங்கள் வீட்டில் உடம்பு இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகணும். அவங்க அப்போல்லாம் சின்ன வயசுல 100 ரூபா 50 ரூபா என்னமோ வாங்குவாங்க. அது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். மாத்திரை இவ்வளோ இது வாங்கணும், டாக்டருக்கு கொடுக்கணும்,
அப்போ சில வீட்டில் எனக்கு சில ஃபேமிலிஸ் தெரியும், அவங்க அப்பா அம்மா டாக்டர், அவங்க இதுக்கெல்லாம் நம்ம அவங்க பசங்களெல்லாம் எனக்கு தெரியும். அப்போ நினைப்பேன் இவங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கள, டக்குன்னு போய் ஒரு ஊசி போட்டுக்கலாம், ஒரு மாத்திரை வாங்கிக்கலாம், எல்லாம் இது பண்ணிக்கலாம், வெளியில சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, நம்ம அப்பா பரம டாக்டரா இருக்கிறாரு. அல்லேலூயா. நான் சின்ன வயசுல அப்படி யோசிச்சிருக்கிறேன். உங்களுக்கு ஹாஸ்பிட்டலே உங்களுக்கு சொந்தம், இவங்க எதுனாலும் இவங்க கவலையே படமாட்டாங்க. ஊசியும் ஃப்ரீ, டாக்டரும் ஃப்ரீ, மருந்தும் ஃப்ரீ, ஹாஸ்பிட்டலும் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு நினைப்பேன். எங்களுக்கும் எங்க ஆண்டவர் எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுத்துருக்கிறார். அப்ப நான் சொல்வேன், இந்த உயிர்த்தெழுதல் அனுபவம் வந்தா பிசாசு உங்களை பார்த்து நடுங்கும். நீங்க எதுக்கும் யார் உதவியும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அல்லேலூயா. நீங்க ரொம்ப பிரயோஜனமா மாறிடுவீங்க. உங்க ஜெபத்தை உங்க பிள்ளைங்க நாடுவாங்க. உங்க பிள்ளைகளை, உங்க ஜெபத்தை உங்க புருஷர் நாடுவார், உங்க மனைவி நாடுவாங்க, உங்க அப்பா அம்மா நாடுவாங்க, உங்க கூட பிறந்தவங்க நாடுவாங்க, சபையில இருக்கவங்க நாடுவாங்க, அக்கம் பக்கத்துக்கு நாடுவாங்க. நீங்க பயனுள்ளவங்களா இருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. நான் கண்டுபிடிச்சது ஒரு மனுஷனுக்கு பயங்கர வேதனையான ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன்னு அந்த நினைப்பு தாங்க நிறைய பேரை வேதனைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் நிறைய நபர்களை பார்த்திருக்கேன், எனக்கு வேலை இல்லை அப்படின்ட்டு அழுவாங்க. நான் ஏன் வாழ்றேனே தெரியல, சூசைட் பண்ணிக்கலாமான்னு தோணுது, இவ்வளோ வருஷமா நான் கஷ்டப்படுறேன். சரின்ட்டு நான் நினைப்பேன், எனக்கு ரொம்ப ஆசை போல இருக்கு, சம்பாரிச்சு வண்டி வாங்கணும், அது வாங்கினது. ஆனா வேலைக்கு போவாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, சம்பாரிச்சு அவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, சொந்தக்காரங்களுக்கு கொடுப்பாங்க, சர்ச் கொடுப்பாங்க, நிறைய நான் பார்ப்பேன். அப்ப அந்த நபருக்கு என்ன ஆசைன்னா, அப்ப இதனால ஏன் அழுதுருக்குன்னா, சம்பாரிச்சு தன்னோட வசதியை உயர்த்துக்கணும் இல்லை, நம்ம நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு என்று அவங்களுக்கு ஒருவேளை சொல்ல தெரியாம இருந்திருக்கலாம். வேலை இல்லை, சம்பாத்தியம் இல்லை, இப்படி சொல்லி அழுதுருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் வந்த உடனே அவங்க மூலமா நிறைய பேர் பிரயோஜனம் அடைகிறத பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. அப்ப நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதர்களுக்கு இருக்கிற கொடிய வேதனை என்னன்னா, நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறன்ற வேதனை தான் வழியிலே உச்சக்கட்ட வழி என்பதை நான் கண்டுபிடிச்சேன். அல்லேலூயா. அது ஆண்களுக்கு நிறைய இருக்கும். ஆனா ஆண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வேலை இல்லை, சம்பாத்தியம் இல்லை, வருமானம் பத்தலை அப்படின்னு நம்ம நினைப்போம். அவருக்கு நிறைய வசதியா இருக்க, அவருக்கு என்னன்னா ஒரு நினைப்பு என்னன்னா, நிறைய பேருக்கு என்னமா இல்லை, பிரயோஜனமா இல்லையே. அதான் நான் சொல்வேன், நீங்க உங்களை உள்ளத்தை மகிழ பண்ணுகிற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, நீங்க நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கிறது, அந்த பிரயோஜனமா இருக்கும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த நிலைமைக்கு உங்களை உயர்த்துவது எதுனா, அந்த உயிர்த்தெழுந்த வாழ்க்கை தான் உங்களை அவ்விதமாக பிரயோஜனம் உள்ளவங்களா மாத்திரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தனியா உட்கார்ந்து வளைய அலசிட்டு கிடந்தான் பேதுரு. ஆனா அந்த உயிர்த்தெழுந்த வாழ்க்கை அவனுக்குள்ள வந்த உடனே, எங்க பேதுரு சும்மா நின்னா கூட போதும், உடனே ஒரு 50 பேர் 100 பேர் வந்து நின்றுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா 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 ப்ளீஸ்யா ப்ளீஸ்யா, சத்தமலையை சொல்லுங்கள், சத்தமலையை சொல்லுங்களேன். அதான் நான் சொல்வேன், உயிர்த்தெழுந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதனால எத்தனை பேருக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். நேற்று கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, பாஸ்டர் அந்த சிஸ்டர், நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் அவங்கள்ட்டையும் சொல்ல மாட்டேன், அந்த சிஸ்டர் ஜோம் பண்ணாங்க, உடனே அந்த வழியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சந்தோஷமா இருக்குல்ல? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கும் போது இன்னொருத்தவங்க சுகம் அடைகிறாங்க, அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது, சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உயிர்த்தெழுந்த வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தேவான் பயங்கரமா பிரசங்கம் பண்றான். சாதாரண ஆளுங்க, அது வரைக்கும் ஸ்தேவான்னா யாருமே தெரியாது, நின்று பிரசங்கம் பண்றான். அவனை எதிர்த்து சண்டை போட வேண்டாங்க, ஏன்னா அப்படி பேசுறான், வல்லமையான பிரசங்கம். யூதர்களுக்கு அங்க மண்டலம் கிருகிரு சுத்துது, அந்த அளவுக்கு பிரசங்கம் பண்றான். கட்சியில ரத்த சாட்சியா மறிச்சான். ஆனா அவனுக்கு கவலையில, பரவாயில்லடா, ஏதோ இவ்வளவு காலம் எப்படி வாழ்ந்தனும், ஒரு பிரசங்கம் அடிப்பொலி பிரசங்கம், பிரயோஜனமா பண்ணிட்டேன், நான் செத்தாலும் என் பிரசங்கம் சாவாதியா, சந்தோஷமா போயிட்டான். சத்தமலையை சொல்லுங்க, சத்தமலையை சொல்லுங்கப்பா. அந்த பிரயோஜனமா இருக்கிறதுல அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. பிலிப்புன்னு ஒருத்தன் வந்தான், அவன் பாருங்க, பைபிள் அவனை பத்தி அப்போஸ்தலர் 8வது அதிகாரம்
5-8 வசனத்தை வாசிங்க சீக்கிரம். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். பிலிப்புன்னு எவனுக்குமே தெரியாது, திடீர்னு வந்தான், பண்ண பிரசங்கம் பயங்கரமா இருக்கு. ஆனா பிரசங்கத்தெல்லாம் முன்னாடி அவனுக்கு மரியாதை கொடுக்கல. ஆனா பிலிப்பு போனாலே அற்புதம், பிலிப்பு போனாலே அதிசயம், வியாதி சோமாது, குருடர்கள் பார்க்கிறாங்க, சப்பானிகள் நடக்கிறாங்க, ஊமையர்கள் பேசுறாங்க. அதுக்கப்புறம் பிலிப்பு உட்கார்ந்து பேசினா அத்தனை பேரும் கப்பு சிப்புன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. சத்தமோ அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பயங்கரமா சொல்லப்பட்ட ஒருமனப்பட்டு எல்லாரும் ஒரு மனமா கவனிச்சாங்க. அடுத்தது அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அவன் போனாலே அங்க பேய் அலறுமா. அடுத்தது அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். நிறைய பேரலைஸ்ட் அட்டாக், உடனே சுகம், அற்புதம். அடுத்தது அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அதெல்லாம் வந்த உடனே அந்த ஜனத்து மத்தியில பயங்கர சந்தோஷம். அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த பட்டணம் ரொம்ப துக்கமா இருந்திருக்கிறாங்க. ஆனா பிலிப்புடைய ஊழியம் ஆரம்பிச்ச உடனே அந்த பட்டணமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த சபை இந்த பட்டணத்துல வந்திருக்கிறதுனால இந்த கீரப்பாக்கமும் இந்த கீரப்பாக்கத்தை சுற்றி இருக்கிற பல பட்டணங்கள் சந்தோஷப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்ன போல விசுவாசிக்கிறவங்க என்னோட சேர்ந்து கைகளை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. நான் அதை விசுவாசிக்கிறேன். அதுக்கு 9 இருந்து வாசிங்க. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன், இத நல்லா கவனிங்களேன், எப்படி பிலிப்பு எப்படி இருந்திருக்காம. அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். அவருக்கு ஏதோ ஒரு மாயாஜாலம் கத்துக்கிட்டான், அதை வச்சு அந்த ஊருக்காரங்களை பிரமிக்க பண்ணுவானா. சொல்லுங்களேன், யார் அவன் பேர் என்ன? அவன் பேர் என்ன? சீமோன். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். கொஞ்சம் பெரிய ஆளா கொஞ்சம் காமிச்சிட்டா அவங்க எல்லாரும் கேட்பாங்க. அல்லேலூயா. நம்ம நாடா ரொம்ப மோசம், பெரும் கூட்டம் அங்க ஏமாற்றப்பட்டு கிடக்குது. ஏன் தெரியுமா? அங்க ஒரு பிழிப்பு எழும்பாததுனால. இங்க சபை விசுவாசிகளை இங்க அநேக பிழிப்புகளை கர்த்தர் எழுப்ப சுத்தமாக இருக்கிறார். அநேக தேவான்களை கூட கர்த்தர் எழுப்ப சுத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தம்? அடுத்தது அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். ரெஸ்பெக்ட் வேற. இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஊரை ஏமாத்துறவனுக்குலாம் பயங்கர ரெஸ்பெக்ட் வேற. அதுல வேற சில பதவிகள் வேற. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. ரட்சிக்கப்படட்டும். யாரையும் நம்ம வெறுக்கல, எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கணும். அடுத்தது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்தபோது. முக்கியம் இந்த நாட்களில் ஊழியக்காரங்கிட்ட மிஸ் ஆற விஷயம் என்னன்னா, கொஞ்சம் சுகமாக்குற வரும், கொஞ்சம் பாடுற திறமை, ஏன் இன்னும் நல்ல பிரசங்கம் பண்றதுக்கு நல்ல தெரியும், அவ்வளவுதான். அதே அவங்கள பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, சுவிசேஷத்தை கிளியரா பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. உடனே தன்னை பத்தியும் தன்னுடைய மினிஸ்ட்ரிய பத்தியும் அப்படியே தன்னை ஒரு பெரிய ஆளாவும். இதுதான் இந்த நாட்கள் ரொம்ப தேவன் தேடுகிற ஒரு மனிதர்கள். அப்படிதான். சத்தமழை சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா பிலிப்புல நம்ம பாராட்டணும். வல்லமையான காரியம் நடந்தாலும் வார்த்தைகளை நல்லா சொன்னாங்க. சத்தமழை சொல்லுங்களேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து ரொம்ப அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும். நம்ம சர்ச் இதெல்லாம் நிறைய பேர் படிக்கிறது இல்லை, நீங்க படிக்கணும். ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றாங்க. இன்னைக்கெல்லாம் பிரசங்கத்தை கேட்டா ஐயோ சார் ஹீரோன்றாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், எங்க ஹீரோ எங்க தலை அப்படின்ட்டு இன்னொரு தலையை சுத்திட்டு போகுது. அலைய சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அன்னைக்கெல்லாம் பிரசங்கத்தை கேட்டவங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும், நாங்க ஆண்டவருக்கா வாழணும்னு ஒப்பு கொடுத்தாங்க. சத்தமலைய சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று. பாத்தீங்களா யார் சீமோன்? யாரு அவரு? அவரு என்னடா நமக்கு தான் கூட்டம் வரும்னு பார்த்தா சைட்ல வேற கூட்டம் போதே அப்படின்னு போய் பார்த்தா இவனே பிரமிக்கிற மாதிரி
அவனுடைய ஊழியமும் அவன் கைகளினால் நடந்த அற்புதங்களும் அதிசயங்களும் இருந்தது. சத்தத்தை உயர்த்தி சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். இவனே பிரமித்து போனான், இவனே ஆச்சரியப்பட்டு போனான். நான் சொல்றேன், இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எழும்ப வேண்டிய பிரகாரமாய் எழுந்தா இன்னைக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்கள் மனம் திரும்புவார்கள், பிரமிக்க பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் மனம் திரும்புவார்கள். சத்தத்தை தலையில சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம ஏங்க எழுமாம இருக்கிறோம்? கவலை இல்லையா? ஜனங்க அழியறது கவலை இல்லையா? ஸ்தோத்திரம். ஏராளமான ஜனங்க அழியறாங்களே, சுவிசேஷத்தை கேட்காமலே சாவுறாங்களே. இன்னைக்கு ஸ்தோத்திரம் எவ்வளவு என்னென்ன நடக்கு தெரியுமா தேசத்துல? ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது. ஐயா, என் பையன் +1 தான் படிக்கிறான், +1 தான் படிக்கிறான். திடீர்னு ஒரு பையன் கூட, அவன் ஃப்ரெண்டு சரி ஃப்ரெண்டு வருவாங்க போவாங்கன்னு ரொம்ப அதிகமா இருந்துச்சியா. எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க அப்படின்னா. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக 1.5 நாள் காணாம போயிடுவான், 2 நாள் காணாம போயிடுவான். நாங்கள் அவனை கவனிக்க ஆரம்பித்தோம். எல்லாரும் கிட்ட சொன்னாங்க, எச்சரிக்கையா இருங்க, இதெல்லாம் நடவடிக்கை சரியில்லைன்னு. பார்த்தா அதில் ஒருத்தன் ஒரு விதமான உணர்வுகளோடு, ஒரு பையன் வேற உணர்வு, இன்னொரு பையன் அவனோட 11ஆம் கிளாஸ் பையன் இப்போ வீட்டில் கண்டிக்கிறாங்கன்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி எங்கேயோ ஒரு ரூம் எடுத்து 2 ஆண்கள், 11ஆம் கிளாஸ் வகுப்பு படிக்கிற பையன் இன்னொரு ஆணோடு ஸ்தோத்திரம் பால் உணர்வு செய்து கொண்டிருக்கிறான். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கவலை இல்லையா? இதெல்லாம் கேட்க தானே செய்றீங்க, இதெல்லாம் கேட்க தானே செய்றீங்க. சின்ன பிள்ளைய இப்ப கூட சமீபத்தில் ஏதோ சொன்னாங்க, ஒரு 6 வயசு குழந்தைய கூட்டு பாலியல், குழந்தை செத்தே போனது. படிக்க தானே செய்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நியூஸ் படிக்க தான் உங்களை கத்து வச்சிருக்கிறாரா? இந்த பட்டணத்தில் உங்களுக்கு கடமை இல்லையா? நீங்கள் நான் எழும்பக்கூடாதா? வேடிக்கை பார்க்க தான் கத்து வச்சிருக்கிறாரா? சத்தமணி சொல்லுங்க. எப்போ எழும்ப போறோம்? சாகிறதுக்குள்ள என்ன செய்ய போறோம் நம்ம? சொல்லுங்க. அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி பிழிப்புகளா எழும்பினால தான் பட்டணம் சந்தோஷப்பட்டது. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். உங்க நிமித்தம் பட்டணம் சந்தோஷப்படணும். நம்முடைய தேசம் ஆண்டவர் அறிய வேண்டும். அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். சீமோன் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிழிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்களும் நானும் வாழ்றது வாழ்க்கையே கிடையாது. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்காக இயேசு பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்களும் நானும் உயிர் தெழுந்து பிழிப்புவை போல பிரமிக்க பண்ணுகிறவர்களை பிரமிக்க பண்ணணும். சொல்லுங்க. கடைசி சொல்ல நாயில் மட்டும் சொல்லுங்க. பிரமிக்க பண்ணுகிறவர்களை பிரமிக்க பண்ணணும். அந்த அளவுக்கு வல்லமை நம்மகிட்ட இருக்கு. தேவன் நமக்கு கொடுப்பார். நீங்க எழும்ப ஆயத்தனா கர்த்தர் உங்களை எழுப்ப சித்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு கிறிஸ்தவருடைய நிலைமை என்னவா இருக்கு அப்படி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சர்ச்சில் எப்படி இருக்காங்க? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு இருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகரத்திற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. போதும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவோட வருகையில தான் மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படும். அது வரைக்கும் அந்த காரியம் இருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படி கேட்டீங்கன்னா, கிரியைகள் நிறைய இடத்துல கிரியை இருக்கு. ப்ரோக்ராம்ஸ், அந்த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம், ஃபாஸ்டிங் பிரேயர், சுத்திகரிப்பு ஜெபம், இந்த ஊழியம், அந்த ஊழியம், சுவிசேஷம் எல்லாம் நடக்கும். ஆனா அதுல என்ன இல்ல? என்ன இல்ல? என்ன இல்ல? சொல்லுங்க. என்ன இல்ல? உயிர் இல்ல. கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, தலை இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இல்ல? என்ன இல்ல? உயிர் இல்ல. ஆண்டவர் நம்ம சபை வெறும் ஆக்டிவிட்டியில மட்டும் இல்ல, அது உயிர் உள்ளதாக இருக்க வேண்டும். சத்தத்தை தலையே சொல்லு. அந்த கிரியையில ஜீவன் இருக்கணும். இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன்னா அந்த வார்த்தையில வல்லமா இருக்கணும். வல்லமா இருந்த கட்டாயம் உங்களுக்குள்ள அது வளரும். ஹல்லேலூயா. உங்க ஜெபம் உயிரோடு இருந்துச்சுன்னா உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். பிசாசுகள் ஓடும், வியாதிகள் சுகமாகும்,
சொல்லுங்களேன். அல்லேலூயா. புறஜாதியார் ரட்சிக்கப்படுறதுக்காக இதெல்லாம் நடக்கும். உங்க வாழ்க்கையில சிலதெல்லாம் கடந்து போறீங்க, அதோட சப்ஜெக்ட் வேற, உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். புறஜாதியார் இயேசுவை நம்புறதுக்கு இதெல்லாம் நடக்கணும். உங்க ஜெபத்தின் மூலமாக இதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்கப்பா. இதெல்லாம் உயிர்த்தெழுந்த அனுபவத்தில் கிடைக்கக்கூடிய காரியங்கள். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 16ஆம் வசனம். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, சபை ஊழியம் நடக்குது, நிறைய ஆக்டிவிட்டி நடக்குது, பிரசங்கம் இருக்கு, சுவிசேஷ கூட்டங்கள் இருக்கு, நிறைய இருக்கு, ஆனா உயிர் இல்லை. அங்க பெருசா ஒண்ணும் பார்க்க முடியல. அடுத்து என்ன இருக்குன்னா, வெளிப்படுத்தல் 3:16 வாசிங்க. இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அப்ப நிறைய சபை இடங்கள்ல ஊழியங்கள் எப்படி இருக்கு, விசுவாசிகள் எப்படி இருக்காங்க, ஊழியக்காரங்க எப்படி இருக்காங்கன்னா, அனலும் இல்லாம குளிரும் இல்லாம எப்படி இருக்காங்க, வெதுவெதுப்பாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பனா அவங்க ஒரு காலத்துல ஃபயரா இருந்திருக்காங்க, அப்புறம் இப்ப கீழே இறங்கிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி இருக்காங்கன்னா, வெதுவெதுப்பா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல குளிரா போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதை வெறுக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, அனலா மாறிடு, உயிர்த்தெழுந்த அனுபவத்தோடு வந்துரு என்று கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. அதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு சலிப்பு தட்டி இருக்கு. என்னடா கிறிஸ்தவ வாழ்க்கை, என்னடா வேத வசனம், என்னடா ஆவியானவர், என்னடா ஊழியம், என்னடா பரிசுத்தம், என்னடா சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை, என்னடா பாடுகள், என்னடா உபத்திரவம், என்னடா பரலோகம் அப்படின்னு சலிச்சு போறதுக்கு காரணம் அந்த உயிர் இல்ல. எனக்கு உயிரோட வாழ்ந்து காண்பிக்கிற ஊழியக்காரங்க இல்ல, விசுவாசிங்க இல்ல. புதுசா வரவங்க கூட என்னமோ நினைச்சிட்டு வந்தோமே, இவங்க என்னமோ சொன்னாங்களே, ஒண்ணுமே இல்லையா. இது ஜனங்களை பார்த்து சோர்ந்து போற மாதிரி இருக்கு. சத்தத்தை போய் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் அதை பார்த்து ரொம்ப துக்கப்படுறாரு. ஐயோ, நான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேனே சபைக்காக, எல்லாமே இருக்கு, இவங்க யாருமே அதை பெற்றுக்கொள்ள மாட்டாங்களே, இவங்க யாருமே வளர மாட்டாங்களே, இவங்களுக்குள்ள அக்கினியே இல்லையே, சபைக்குள்ள நடக்க வேண்டியது நடக்கலையே, புதுசா வரவங்க மாறுறதுக்கு எதுவுமே இல்லையேன்னு சொல்லி ஆவியானவர் வேதனைப்படுகிறார். சத்தத்தை போய் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நினைச்சுக்கிறீங்க ஆண்டவர் டைரக்டா ஒவ்வொரு ஆத்துமா கூட இடைப்பட்டு அவர் ஏதாவது ஒண்ணு அவரே செஞ்சுக்க வேண்டியது. நான் சொல்றேங்க, அதை செய்யறதுக்கு தான் கர்த்தர் சபையை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. சபை இல்லாம அதை செய்ய முடியாதுங்க. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். சத்தத்தை போய் தலையில சொல்லுங்க. அல்லேலூயா. சபை மாற வேண்டியது அவசியம், சபை எழும்ப வேண்டியது அவசியம். ஆமென். சத்தமலே சொல்லு. உங்க பர்சனல்ல இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு நீங்க வளராதது ஒரு காரணம். அதுக்கு காரணம் இன்னும் சபையா இன்னும் நிறைய மாறாதது இன்னொரு காரணம். அல்லேலூயா. இந்த பிரசங்கங்கள் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டுட்டா வரும் நாட்கள் அந்த மாற்றங்கள் வரும். நிச்சயமாக இந்த இடத்துல வரும்போதே அற்புதங்கள் நடக்கும். இன்னொன்னு சொல்றேன், நீங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. உங்க ஜெபம் மாறும், சத்தியம் புரிந்து கொள்ற விதம் மாறும், நீங்க பிரேயர் பண்ற விதமே மாறும், தரிசனங்களை பார்ப்பீங்க, ஆவிக்குரிய மண்டலம் உங்களுக்கு நல்லாவே புரியும். பிசாசு யாரு, ஆண்டவர் யார், என்ன நடக்குது, எது, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், தெளிவா இருக்கும். ஆமென். பாருங்க, இந்த உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்யணும்? இப்பதான் அந்த மகள் படிச்சாங்க, ரோமர் 6:5 திரும்ப வாசிங்க. ரோமர் 6:5 சீக்கிரம். ரோமர் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்ப நல்லா கவனிங்க, உயிர்த்தெழுந்த சாயலோடு இணைக்கப்பட வேண்டும் என்றால் மரண சாயலோடு இணைக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம என்னதான் வல்லமையா கிரியை செய்தாலும், எவ்வளவோ அற்புதங்கள் நடக்கலாம், அதிசயம் நடக்கலாம், செத்தவங்க உயிரோடு எழும்பலாம், ஆனா எல்லாமே யார் தலையில இருந்தா வருது? அல்லேலூயா சொல்லுங்க. அவர்தான், அவர் ஒண்ணுதான். ஆனா சரீரத்துல 2 விதம் காரியம், மரண சரீரம், உயிர்த்தெழுந்த சரீரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப கர்த்தர் சொல்றாரு உங்களை பார்த்து,
இந்த மரண சாயலோடு நீ இணைக்கப்படு. அப்படி இணைஞ்சிட்டனா நீ உயிர்த்தெழுந்த சாயலோடு இணைக்கப்பட்டுருவ. இப்போ இந்த மரண சாயல் அப்படின்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் death of Jesus, being united with the death of Jesus? மரண சாயலோடு இணைக்கப்படுவது அப்படின்னா என்ன? ரோமர் 6வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிங்க. அவர் மரித்தது பாவத்துக்கு என்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அவர் மரித்தது எதுக்காக மரித்தார்? பாவத்துக்கு என்று மரித்தார். பிழைத்திருக்கிறது தேவனுக்கு. அடுத்த வசனம், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். சரி, நல்ல கவனிங்க. ரெண்டு வார்த்தை பாவத்துக்கு, ரெண்டு வித்தியாசம் ரெண்டு வசனத்துல இருக்கும். என்ன தெரியுமா? பாருங்க, பாவத்துக்கென்று அடுத்த வசனத்துல பாவத்துக்கு என்று இருக்கும். இருக்கா? இயேசு பாவத்துக்கு மரிச்சாரா, பாவத்துக்கு என்று மரிச்சாரா? சொல்லுங்க சிஸ்டர், பிரதர், தம்பி, தங்கச்சி. இயேசு பாவத்துக்கு மரிச்சாரா, பாவத்துக்கு என்று மரிச்சாரா? சில பேருக்கு ஸ்வீட் கடை பக்கம் போனா ஜிலேபி சுட்டு வச்சிருந்தா அதை பார்த்தாலே சில பேருக்கு வாயிலிருந்து ஜொல்லு ஊத்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி யாருக்கும் ஜிலேபி பார்த்தெல்லாம் ஊத்தாது. இப்பெல்லாம் எப்படின்னா ஒன்று சுத்துது, மிஷின்ல போட்டு ஒரு கோழியை உள்ள சொருகிட்டு சுத்துறான். அதை பார்த்தா இருக்க பசியா இருக்கும் போது அந்த பஸ்ல இருந்து எட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சுத்துறத பார்த்தா கட்டாயம் என்ன வரும்? அப்போ வரும். இப்போ சும்மா நம்மள ஆபரேஷன் பண்ணி நாக்க அறுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் வருமான்னு கேட்டேன். வருமா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாக்குக்கு இந்த சுவையை கொடுக்கறதுக்கே நிறைய விஷயம் காரணம். இந்த வயிற்றுல சில இப்ப சாப்பாடை பார்த்த உடனே அந்த பிடிக்கிறதும் பிடிக்காது எதை வச்சு தெரியுமா இருக்குங்க? ஒரு சிக்கன் பொரிச்சு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசி. இப்போ சாப்பிட்ற டைம்ல நினைக்கிறேன், டிஃபன் சாப்பிட்டு வந்துருப்பீங்க. நம்ம சொல்லும் போதே சில பேர் கேட்டால் வரப்போகுது. சரி, பொரிச்சு வச்சுக்கோங்களேன். முதல்ல இருந்து கண்ணு பார்க்குது, உடனே மைண்டு சொல்லுது, இந்த ஸ்மெல்லு எல்லாத்தையும் மைண்ட் எடுத்துக்குது. இது சொல்லுது ரொம்ப உனக்கு பிடிச்சது, ரொம்ப இது போன உடனே இந்த உள்ளுக்குள்ள செய்தி உள்ள வயிற்றுக்கு போயிடும். போன உடனே அந்த சுரப்பிகளுக்கு போன உடனே சுரப்பிகள் சாப்பாடு ரெடியா இருக்குன்னு சொன்னே பிடிச்ச சாப்பாடுன்னு செய்தி உள்ள போகுது. உடனே அது சுரந்து என்ன வந்துடும்? நிறைய சுரப்பிகள் சுரக்க ஆரம்பிச்சு. சொல்லுங்க, அது இன்னொன்னு, அது சுரக்கிறது ரொம்ப நல்லது. ஆண்டவர் அப்படிதான் படைச்சு வச்சிருக்கிறார். இது சுரந்தாதான் அது உள்ள போற சாப்பாடு என்ன பண்ணும்? உள்ள ஒரு பக்கம் நம்ம வயிற்றுக்குள்ள ஒன்றும் கிரைண்டர் வச்சுல 4 பல்லு வச்சுக்கிட்டு அது உள்ள நிறைய ஆசிடுங்க, நிறைய விஷயம் அதை போய் அட்டாக் பண்ணி அதை ஒரு மாதிரி ஆக்கி அப்படிதான் பண்ணுது. அல்லது சொல்லுங்கப்பா. இப்போ சில பேருக்கு ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிடும் பாருங்களேன். அந்த டைம் பார்த்து இந்த சிக்கன் பொரிச்சு காமிச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்க பாருங்க, எப்படி இருக்கும்? பார்த்தாலும் காமெடின்னு வரும். அவங்களுக்கு எது திரும்ப ரொம்ப பிடிக்கும்? ஒரு புளிப்பு முட்டாய், ஆல் பக்கோடான்னு ஒண்ணு இருக்குது. என்னதுங்க அது? ஆல் பக்கோடான்னு தெரியும் சொல்றோம், கை தூக்குங்க. அது ஒண்ணு இருக்குது. அதை போட்டா அப்பத்தான் அதுதான் பிடிக்குமே தவிர அந்த டைம் பார்த்து உங்களுக்கு எதனா கொண்டு வந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? நல்லா வாந்தி எடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப பார்த்து ஒரு பாயசத்தை கொண்டு இந்த பாயசம் எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. அப்பெல்லாம் அந்த லெமன் ஏதாவது அது ரொம்ப பிடிக்கும். அல்லே சொல்லுங்களேன். அப்ப எப்படி அதே ஜொல்லு ஊத்துன அதை வாய் இப்ப அதை பார்த்தாலே ஒண்ணுமே தோண வருது. காரணம் என்னன்னா, அந்த செத்து போயிருக்கு. இப்ப நாக்கு என்ன பண்ணிருக்கு? செத்து போயிருக்கு. அதுதான் பாவத்துக்கு சாவறது.
சொல்லுங்க, சத்தமழை சொல்லுங்க. அல்லேலூயா. பாவத்துக்கென்று சாவதுனா இந்த பாவம் ஏதோ ஒன்னு சொல்லுது, நீ இத மாதிரி நீ பண்ணிருக்க, நீ உன்னை விட முடியாது, நீ இவ்வளவு பாவத்தின் சம்பளம் மரணம், அதனால நீ செத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுது பாருங்க. அது சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால பாவத்துக்கென்று அது ஏதோ டிமாண்ட் பண்ணிச்சு, அது ஏதோ தண்டனை கேக்குது, நீ செத்துதான் ஆகணும்னு அது கொடுக்குது, ஏதோ ஒரு தண்டனை, அது கொடுக்குது ஒரு சம்பளம், அது கொடுக்குது அதுதான் பாவத்துக்கு என்று சாவது. இங்கிலீஷ்ல ஜீசஸ் died for sin. Hallelujah. We have to die to sin. Hallelujah. Hallelujah சொல்லுங்களேன். இயேசு பாவத்துக்கு சாவணுமாங்க? இயேசு எல்லாத்துக்குமே செத்து, அவர் அந்த இதுக்கு அவர் செத்துதான் இருந்தார். ஹல்லேலூயா. அவர் எந்த சக்தினாலும் இழுக்க முடியல. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த காட்சியோ எந்த உணவோ அது எதுவுமே இயேசுவை இழுக்க முடியல. காரணம், அவர் எல்லாவற்றுக்கும் செத்துதான் இருந்தார். ஹல்லேலூயா. அப்படின்னு இன்னொன்னு கேட்டா, அவருடைய சரீரம் ரொம்ப ஆவி, ஆண்டவருடைய காரியத்துல ஆவி அவருக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதனால மாம்சத்தால இவ்வளவு கூட எழும்ப, அவருக்கு கொடுக்கப்பட்ட சரீரம் நம்ம போல சரீரம் தான், ஆனா அவருடைய சரீரம் கொஞ்சம் கூட எழும்பல. காரணம், அவருடைய ஆவி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அந்த மாம்சத்தை இவ்வளவு கூட அந்த மாம்சத்தால எழுப்ப முடியலன்ற, விடலன்றது என்ன அர்த்தம்? முடியலன்ற. சத்தமா சொல்லுங்க. இங்க நம்ம ஆட்கள் தான் முடியல. பாஸ்டர் என்னால முடியலையே பாஸ்டர். நீங்களும் மொபைல் போன் பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா போன உடனே எனக்கு அதை தவிர வேற ஒண்ணுமே முடியலையே பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஃபாஸ்டிங் எடுக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க சமைக்காம இருக்க மாட்டாங்களே, அந்த காசு உள்ள வந்தோடனே முடியலையே பாஸ்டர், என்னால முடியலையே பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சத்தமனே சொல்லுங்கப்பா. அது வரைக்கும் ஒண்ணு நான் எப்படா 10 நாள் 7 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தான், 3ஆவது நாள் அப்பதான் பிரியாணியே செய்யறான், அந்த வாசனை மூக்க தொலைக்குது பாஸ்டர், என்னால முடியலையே. சத்தமனே சொல்லுங்களேன். நமக்கு தான் முடியல, ஆனா ஆண்டவருக்கு அவர் சரீரத்தால எழும்பவே முடியல, ஏன்னா அவருடைய சாவி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. சத்தமனே சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளால முடியாததுக்கு காரணம் என்னன்னா, ஆவி வீக்கா இருக்கு, மாம்சம் நல்ல செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்மளாலதான் முடியல. ஜெபிக்க முடியல, ஃபாஸ்டிங் போட முடியல, ஊழியம் செய்ய முடியல, எதுவும் முடியல. ஏன்னா பாவம், ஆவி கீழே கிடக்கு. ஆண்டவருக்கு ஆவி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். பிசாசு என்னத்தனமா பண்ணி வச்சிருந்தான், இவங்க மாம்சத்தால முடியவே முடியாதுன்னு எழுதி வச்சுட்டான். அல்லேலூயா. அதான் பவுல் சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை செய்யாமல், இப்ப எனக்கு பரிசுத்தமா வாழணும், அந்த பாவம் வேண்டான்னு விரும்புறேன், ஆனா என்னால முடியல, ஏன்னா அந்த மாதிரி இருக்கேன் சரீரம். ஆனா அதுக்கு தான் இயேசு என்ன சொல்றாரு, என் சரீரத்தால முடிஞ்சிச்சுப்பா. சத்தமணி சொல்லுங்களேன். என் சரீரத்தால முடிஞ்சிச்சு. நான் பாவத்துக்கு சாவல, பாவத்துக்காக நான் செத்தேன், ஆனா நீங்க பாவத்துக்கு சாவணும். அல்லேலூயா. அல்லேலூயா. I died for sin in order you to die for sin. நீ பாவத்துக்கு சாவறதுக்காக, நான் பாவத்துக்காக செத்துட்டேன். திரும்ப வசந்த வாசிங்க. அவர் மரித்தது பாவத்துக்கு என்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். அடுத்தது, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக. நீங்க பாவத்துக்கு எல்லாம் மரிக்க முடியாது, ஏன்னா நீங்க ஒண்ணும் பண்ண போறது இல்ல. நீங்க பாவத்துக்கு தான் சாவணும். நீங்க பாவத்துக்கு என்று மரிக்கிறதுக்கு வந்துச்சுன்னா உங்களை பீஸ் ஆக்கிடும். கட்சியில நரகம் தான், அதுல ஒரு பலனும் கிடையாது. சத்தமனே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து பாவத்துக்கென்று மரித்தார், எல்லா தண்டனையும் தன் மேல வாங்கி கொண்டார். கர்த்தர் சொல், நீ ஒன்னே ஒண்ணு செய்ய, பாவத்துக்கு செத்துரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு ஒன்னே ஒரு விஷயம் பைபிள் அதே 6வது அதுல படிச்சிருக்கு, போட்டிருக்கு. உங்க பாவ சரீரம் செத்து போகணும் ஆசைப்பட்டா, இயேசு எந்த
பாவத்துக்கென்று அவர் மரிச்சாரோ அந்த சரீரத்தோடு கூட நீங்க இணைக்கப்பட்டுட்டா உங்க பாவத்திலிருந்து உங்களுக்கு கம்ப்ளீட் விடுதலை கிடைச்சிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சரீரமும் இந்த பாவம் செய்யாம முடியலன்ற நிலைமை மாறி இந்த சரீரத்துல பாவமே செய்ய முடியல என்ற நிலைமைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், கட்டாயமாக ஆகும். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா பிசாசு என்ன பண்ணி வச்சிருக்கானா, நீ ஏன்னா நானும் சில பேர் சொல்றாங்க நான் ஆம்பளை தானே பாஸ்டர், நானும் பொம்பளை தானே பாஸ்டர், இப்படியே சொல்லிட்டு இருந்தா ஆண்டு படிச்சது ஆம்பளையும் பொம்பளையும் தானே படிச்சார், வேற ஏதாவது படிச்சாரா என்ன? இவங்க கிட்ட தானே பரிசுத்தமா இருக்க சொல்றாரு. வாலிபர்களை பார்த்து சொன்னாரு பரிசுத்தமா இருக்க சொல்றாரு. அதனால நானும் ஆம்பளை தானே நானும் பொம்பளை தானே சொன்னா அப்ப வேற யாருக்கிட்ட கர்த்தர் பரிசுத்தமா வாழவர் சொல்றாரு ஆண்டவர்? சத்தத்துவை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். உலகம் சொல்லும் உன் வயசுல இந்த பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும், இந்த வயசுல இந்த பிரச்சனை வரும்னு உலகம் சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய மரண சாயலோடு இணைக்கப்பட்டுட்டா நீ உயிர்த்தெழுந்த சாயலோடு இணைக்கப்படுவாய். இதுல ஒரு பெரிய ரகசியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இந்த மரண சாயல் தான் என்னன்றது நீங்க கண்டுபிடிச்சு நீங்க அதோடு இணைந்து கொண்டால், ஆனா சொல்ற அந்த சரீரம் காயப்பட்ட சரீரம், நொறுக்கப்பட்ட சரீரம், உங்களுக்கு எனக்காக அத்தனை அடிகளையும் வாங்கின சரீரம். சத்தத்தை போய் தலைய சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு சொல்லி சொல்லி அடிச்சான் ஆண்டவரை. ஆனா ஆண்டவர் சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ள. ஏன் தெரியுமா? அவருக்கு நம்பிக்கை, இந்த சரீரம் நான் ஒரு தப்பு கூட பண்ணல, ஆனா என் பிள்ளைங்க எல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க சரீரத்தால முடியல. ஆனா நான் என்ன செய்ய போறேன்னா, என்னுடைய ஆவி ஸ்ட்ராங்கா இருந்ததுனால, என் சாயல் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால, என் சரீரத்தால வேற சாயலை கொண்டு வர முடியல. என் பிள்ளைகள் பாவம், அதனால இந்த சாயலை நான் அவங்களுக்கு கொடுக்க போறேன். அப்படியே சொல்லுங்க. இப்ப கர்த்தர் எல்லாரும் என்கிட்ட வாங்க, அதுதான் ஆண்டு எல்லாரும் அப்பத்தை புசிங்க, என்கிட்ட யுனைட் ஆயிடுங்க, இந்த மரண சாயலோடு இணைக்கப்படுங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இங்க இருக்க நிறைய பேர் நான் சொல்றேன், நீங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். அப்ப நாங்க சொல்லியிருப்போம், பாவ அறிக்கை செய்யுங்க, இயேசு உங்க பாவத்துல மன்னிப்பார், கழுவுகிறார், இதோ நீ தண்ணியில முங்குகிறாய், இதோ புது சிருஷ்டி ஆயிட்ட, எல்லாம் நாங்க சொல்லியிருப்போம். நீங்க நம்பிக்கையோட முங்கிருப்பீங்க, எழும்பியிருப்பீங்க. இயேசு மன்னிச்சாரா இல்லையா? கழுவுனாரா இல்லையா? அது உண்மையா இல்லையா? பொய்யா? உண்மைதானே? கடுன உண்மை, ரைட். இப்ப எழும்பிட்டு வந்து திரும்ப வந்து பாவம் செய்த, அப்ப பப்ளிக்கா சிகரெட் அடிச்சது, இப்ப ஓரமா போய் ஹல்லேலூயா சத்தமலை சொல்லுங்க, ஓரமா பாச போத்தன அந்த பக்கம் திரும்பிட்டு ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஏன் ஏன் இன்னும் அது என்ன பண்ணல? பாவம் கழுவப்பட்டுச்சு, ஆனா பாவம் செய்யற குணம் இன்னும் என்ன பண்ணல? மாறல. அதான் சொல்வேன், ஞானஸ்நானத்துல உங்க பாவத்தை தான் கழுவினார். பாவத்தின் குணத்தை மாற்றுவதற்கு இன்னும் நீங்க சில காரியம் செஞ்சாதான் அது மாறும். அதான் சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், ஏன் பாஸ்டர் ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க ஏன் பாஸ்டர் பாவம் செய்யறாங்க, ஏன் பாஸ்டர் பரிசுத்தன் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுறாங்க, ஏன் பாஸ்டர் பாவம் செய்யறாங்கன்னா, நான் சொல்றேன், இட் இஸ் a process. அது கொஞ்ச நாள் எடுக்கும். ஹல்லேலூயா. அவங்க இப்பதான் உள்ள வந்திருக்காங்க. பாவம் செய்யற குணத்தை மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ பாவத்துக்கு செத்துரு. அது செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னு கர்த்தர் சொல்றாருன்னா, அவட மரண சாயலோடு இணைக்கப்படு, மரண சாயலோடு இணைக்கப்படு. ரோமர் 6:3 வாசிக்கும் பொழுது, ரோமர் 6:3 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இப்ப ஞானஸ்தானத்து மூலமா நம்ம என்ன பண்ணோம்? அவருடைய மரணத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஞானஸ்தானம். அப்பனா இயேசு நம்ம பாவத்துக்காக அவர் மரிச்சார், உண்மைதான். ஆனா அவர் மரிச்சது நமக்கு பலன் அளிக்கணும் அப்படின்னா, அந்த சரீரத்தோடு இணைஞ்சாதான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க. நீங்க பாகிஸ்தான் ஆளு, இந்த நாட்டுக்கு வந்திருக்கீங்க, இங்க ரேஷன் கார்டுல உங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுப்பாங்களா? முதல்ல அரிசி கிடைக்குமா? ரேஷன் அரிசி கிடைக்காது. நீங்க இங்க மாறணும்னா, நீங்க இந்த ரேஷன் கார்டு உங்களுக்கு வரணும்னு என்ன பண்ணும்? இந்த நாட்டுடைய பிரஜையாக மாறணும். இந்த நாட்டோடு நீங்க
இணைஞ்சாதான் அந்த வசதி கிடைக்கும். அதே மாதிரி கிறிஸ்துவுடைய மரண சாயல இணைக்கப்படாத யாருக்கும் அந்த உயிர்த்தெழுந்த சாயல் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அவங்களால பரிசுத்தமா வாழ வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அந்த பாவத்துக்கு சாவறது, சுயத்துக்கு சாவறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில அடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் மரண சாயலோடு இணைக்கப்படுற ஒரு அம்சம் கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட. இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்றேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 12-13 வசனத்தை வாசிங்க. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். சரி, இப்ப இன்னொன்னு நான் சொல்வேன். அந்த மரண சரீரத்தோடு இணைக்கப்படுவது எதை குறிக்குதுன்னு சொன்னா, நம்ம சபையோடு கூட இணைக்கப்படுதல். அல்லேலூயா. ஏன்னா ரோமர் 6லயும் ஞான ஸ்நானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இங்க 1 கொரிந்தியர் 12 என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஞான ஸ்நானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த சபையோடு கூட, அவருடைய சரீரமாகிய இந்த சபையோடு கூட நீங்க இணைந்து விடுவதுதான் அந்த மரண சாயலோடு கூட இணைந்து விடுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். ஒத்துக்கிறவங்க சொல்லுங்களேன். உங்களை நீங்க கொஞ்சம் சோதிச்சு பாருங்களேன். இந்த சபையோடு நீங்க எவ்வளவு இணைந்து இருக்கிறீர்கள். அந்த இணைப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. மரண சரீரத்தோடு இணைக்கப்பட்டீர்கள் என்றால் உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டிருப்பீங்க. ஆர் யூ கனெக்டட்? நீங்க இணைஞ்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. ஏன் நிறைய வெற்றியுள்ள வாழ்க்கை வரல? ஏன் உயிர்த்தெழுந்த ஒரு சாயல் எனக்கு இல்லை? ஏன் என் ஜெபத்துக்கு வல்லமையே இல்லை? நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேன். ஏன் சர்ச்சுக்கு வரவங்களை விட நான் பரிசுத்தமா இருக்கிறேன் என்று கூட நீங்கள் சொல்லலாம். ஆனா ஏன் என் ஜெபம் வல்லமையா இல்லை? ஏன் வாழ்க்கையில வெற்றி இல்லை? அதுக்கு ஒரே காரணம், சபையோடு கூட இணைக்கப்படல. அவருடைய சரீரமாக சபையோடு இணைக்கப்படல. தட் இஸ் தி ஒன்லி ரீசன். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்களேன். மரண சாயலோடு இணைக்கப்பட்டதா உயிர்த்தெழுந்த சாயலோடு இணைக்கப்பட முடியும். அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். கலாத்தியர் 2:20 வாசிக்கும் போது, கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கவனிங்க, இந்த சரீரத்தோடு கூட யார் இணைய முடியும்னா, செத்தவனால மட்டும்தான் இதுல இணைய முடியும். தன் சுயத்துக்கு செத்தவனால மட்டும்தான் இந்த சபையோடு இணைய முடியும். நான் யார் தெரியுமா? என் படிப்பு என்ன தெரியுமா? என் திறமை என்ன தெரியுமா? என் குடும்பம் என்ன தெரியுமா? எங்க ஊர் என்ன தெரியுமா? அப்படி மனசுல ஆழத்துல நினைப்பு இருக்கிறவனால கூட இந்த சபையோடு இணைய முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அதெல்லாம் செத்து நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரே, அப்படி 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 தன்னை வெறுத்து தன்னை சாவுறவங்க தான், தன் சுயத்தை சாகடிக்கிறவங்களால மட்டும்தான் இந்த சபை இதோடு இணைய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுடைய சரீரம் காயப்பட்ட சரீரம். யாருக்காக வாங்கின காயம்? நமக்காக வாங்கின காயங்கள். நம்ம பண்ண அத்தனை பாவத்துக்காக இயேசு தண்டனையை வாங்கிட்டார். நம்மளால அப்படி நம்ம பண்ண பாவத்துக்கு தண்டனை நம்ம கொடுத்தனாலே நம்மளால சகிக்க முடியாதுங்க, தாங்க முடியாதுங்க. எல்லாம் இயேசு வாங்கிட்டாருங்க, நீங்க வாங்க வேணாம். இன்னொன்னு, அந்த சரீரம் செத்து போயிடுச்சுங்க, ஆனால் நீங்க காயப்பட்டுட்டு என் பாவத்துக்கு இயேசு மரிச்சிட்டாருன்னு அந்த வாழ்க்கையை திரும்ப தொடர்றதுக்காக மன்னிப்பு வாங்கி ஜாலியா வாழ நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்க கம்ப்ளீட் சாகணும். அந்த சரீரம் தண்டனை வாங்கிச்சு, பாவத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்துச்சு, ஆனா செத்துருச்சு. நீங்களும் உங்க பாவத்துக்குள்ள தண்டனை இயேசு எடுத்துட்டாரு. ரெண்டாவது, நீங்க சாக வேண்டும். அல்லேலூயா. உங்க பாவத்துக்கு நீங்க சாகணும், உங்க சுயத்துக்கு நீங்க சாகணும், உங்க ஆசாபாசங்களுக்கு நீங்க சாகணும், உங்க திட்டங்கள் எல்லாம் புதைக்கணும். அல்லேலூயா. இப்படி வந்ததுக்கு பிற்பாடு நீங்க இணையக்கூடிய சரியான இடம் எதுல இணையறீங்க? எதோட வந்து இணையறீங்க? சபையோடு கூட. சபையோடு கூட. அல்லேலூயா. இயேசுடைய சீஷர்களும்
தாயாகிய மரியாளும் நிறைய பேர் இயேசு செத்த உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா எல்லாரும் எருசலேம்ல போய் கூடி உட்கார்ந்து ஜெபம் மட்டும் பண்ணிட்டே இருந்தாங்க. ஜெபம் மட்டும் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அப்பதான் ஒரு புதிய தொடக்கமே வரப்போகுதுன்றது அவங்களுக்கு தெரியாது. சத்தத்தை உயர்த்தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் பவுல் கூட பவுலை பத்தி பெருமையா பேசணும்னா அவனை பத்தி என்னங்க பேசலாம்? கமாலியன் பாதத்துக்கு வந்து கத்துக்கிட்டவன், அப்புறம் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், பர்த்லயும் அவனுக்கு நிறைய சிட்டிசன்ஷிப் அவனுக்கு கிடைச்சது, பெரிய ஆளா இருந்தான். அழைத்து சொல்லுங்க பார்க்கலாம். சபைகள்ல ஊழியக்காரங்களை இழுத்து கொண்டு போய் நியாயாதிபதி கொண்டு போய் நிறுத்துவான். பயங்கரமான ஆளுதான் பவுல். அழிலே சொல்லுங்களேன். ஆனா அவன் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவன் ஊழியத்துக்கு போயிட்டு அவன் நினைக்கிறான் அவன் சுயத்துக்கு செத்துட்டாங்க. சவுளே சவுளே, முள்ளில் உதைக்கிறவன் கடினோ பெருசா பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். உன் கடவுளை என்ன வேதனைப்படுத்திட்டு இருக்கடா. அவனுக்கு எல்லாம் ஒஞ்சிச்சுங்க. என்னமோ பெருசா பண்றேன். அவன் சொல்றானே, என்னுடைய மார்க்கத்தில் நான் வைராக்கியமா இருந்தேன், அவன் ஏதோ பெருசா பண்றேன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆஹா, நம்ம ரொம்ப மோசமானதான் பண்ணிட்டு இருந்திருக்கோம் போல. உடைஞ்சு போயிட்டான். இப்ப கட்சியில நீ போடன்னு அவன் சீஷனோடு ஞானஸ்நானம் எடுத்துட்டான். பிளைண்டா ஒப்பு கொடுத்துட்டான், தலைமனை தொட்டான், கண்ணு வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டான், அபிஷேகம் பெற்றுட்டான், எல்லாம் பண்ணிட்டான். இப்ப அவன் ஆசை சீஷலோடு இணையணும்னு போறான். சீஷர்கள் ஏய் கொலகார பாவிப்பேன் பயந்து ஓடிட்டான். அலையில சொல்லுங்க, பைபிள போட்டிருக்கு. யாரும் பவுலை ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்ல. அதுக்கப்புறம் வந்து பர்னபா வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி, நீங்க தயவு செய்து இந்த பவுலுக்கு அவர் நான் உண்மையாவே அவர் டெரரிஸ்டா உள்ள வரல, அவர் டிசைபிளா தான் வந்திருக்கிறாரு, அவர் தயவு செய்து ஏத்துக்கோங்கன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துதான் பவுல் உள்ள வந்தான். ஆனா போங்கடா, பெரிய இவனுங்க மீன் பிடிச்ச உனக்கே அவளை திமிருந்தா, நான் பெரிய சக்கரவர்த்திக்கு இருந்த அதிகாரியா இருந்தேன் எனக்கு அப்படின்னு அவன் போல மீன் பிடிக்கிறவனா இருந்தாலும் அவன் அப்போஸ்தலன் ஊழியக்காரன்ட்டு எல்லா ஜனங்களுக்கு மத்தியில் தாழ்மையா போய் இணைந்து கொண்டான். சத்தமலே சொல்லுங்களேன். அதான் சொல்லுவேன், சுயம் செத்தவனால மட்டும்தான் சபையோடு இணைய முடியும். தன்னை ஒரு பொருட்டுன்னு நினைக்கிறவன், தன்னை ஒரு பெரிய ஆள்னு நினைக்கிறவங்க சபையோடு இணைய முடியாது. சத்தமலே சொல்லுங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல நீங்க கீழே வீட்டுல போய் படிச்சுட்டே போனீங்கன்னா பைபிள போட்டிருக்கு, தேவன் நம்மளை கொண்டு வந்து என்ன பண்றாரா, ஒவ்வொரு அவயங்களா கர்த்தர் இணைக்கிறாராம். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எல்லாம் இப்ப யாரு? அவருடைய சரீரம். நம்ம எல்லாம் ஒன்று இணையும் போது நம்ம எல்லாம் என்ன ஆயிடுறோம்? அவருடைய சாயல். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க ஒருத்தங்களுக்கு, இப்ப நான் ஒருத்தங்களுக்கு உதவி ஒண்ணு கொடுக்க போறேன்னா என் சரீரம் தான் சேர்ந்து கொடுக்குது, ஒரு உதவி செய்து. அப்ப இந்த சர்ச் நிறைய பேருக்கு உதவியா இருக்கணும்னா எல்லாம் சேர்ந்தா தான் அது நடக்கும். அல்லேலூயா. நம்ம எந்த சாயலோடு இணைக்கப்படுவோம்னா மரண சாயலோடு கூட இணைக்கப்பட்ட. அப்போ தொட்டியில முங்கி ஞானஸ்தானம் எடுக்கும் போதே நீங்க எதோடு இணைக்கப்படுறீங்கன்னா அந்த சபையோடு கூட இணைக்கப்படுறீங்க. அந்த மரண சாயலோடு கூட, உங்களுக்காக பாடுகளை சகிச்ச அந்த சாயலோடு கூட, தன் ஜீவனை கொடுத்த அந்த சரீரத்தோடு இணைக்கப்படுறீங்க. அதுக்குள்ள யாரெல்லாம் போய் அடக்கமாகி விடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. ஒரு உயிர் தெழுந்த வல்லமையை கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கிறார். சத்தத்தை உயர்த்தலையே சொல்லுங்க பாக்க. சபையை கர்த்தர் உயிர்த்தெழ பண்ணும் பொழுது எல்லாரையும் சேர்த்து தான் கர்த்தர் உயிர்த்தெழ பண்ணுவார். அல்லேலூயா அல்லேலூயா. சபையின் ஐக்கியம் உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ரொம்ப முக்கியம். நீங்க பரலோகம் போறதுக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் இணைக்கப்பட போறீங்க? ஜெபம் பண்ணுங்க. நம்மகிட்ட 1008 குறைகள் இருக்கலாம், நம்ம எல்லாம் பூரண பரிசுத்தவங்கள் கிடையாது, நான் எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா நம்ம இணைக்கப்பட நம்ம மூலமா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சபைதான் அவருடைய சரீரம். அவருடைய சரீரத்தை கொண்டு தேவன் பலத்த காரியத்தை நம்முடைய பட்டணத்தில் செய்ய போறார். ஸ்தேவான் பிலிப்பு எந்த ஊழியத்துக்காக வந்தாங்க? பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு இவர்கள் இந்த என்னது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில பைபிள் ஸ்காலர் பெரிய படிப்பு படித்திருக்கிறதுனால் இன்றையிலிருந்து இவர்கள் இந்த சர்ச்சை பாஸ்டர்களாக அப்படியே கூப்பிட்டாங்க. எது கூப்பிட்டாங்க?
ஸ்தேவானும் பிலிப்பு எதுக்கு வந்தாங்க? அங்க இலை பொறுக்கி போட ஆள் இல்ல, பந்தி விசாரிப்பு செய்ய ஊழியத்துக்கு ஆள் இல்ல. அவ்வளவா பேர் இருந்து கூட அந்த ஊழியம். ஆனா அவங்க சொல்றாங்க சாதாரணமா இருக்கக்கூடாது. இலை பொறுக்கி போட கூட என்னென்ன வேணுமா? பரிசுத்தாவில நிரம்பி இருக்கணுமா, நற்சாட்சி பெற்றிருக்கணுமா, ஞானம் உள்ளவங்களா இருக்கணுமா, வேற என்ன போட்டிருக்கு இல்லையா? இந்த 3 இது அதுல முக்கியமா போட்டிருக்கும். அவங்க வந்து இணைஞ்சது இலை பொறுக்கி போடுற வேலைக்கு. ஜாயின் பண்ண உடனே உயிர்த்தெழுந்த வல்லமை அவங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சது பாருங்க. பார்ட் டைம்ல போயிட்டு எங்க கொஞ்சம் பிரசங்கம். ஏன்னா அவங்களுக்குள்ள அதான் சொல்வேன், கனெக்ட் ஆக வேண்டிய இடத்துல கனெக்ட் ஆயிட்டா நடக்க வேண்டிய காரியங்கள் தானா நடக்கும். சத்தமாலே சொல்லுங்க பார்க்கலாம். உள்ள வந்தாங்க, இலை பொறுக்கி போடுற வேலைக்கு தான் உள்ள வராங்க, வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆவியானவர் அவங்களுக்குள்ள உயிர்த்தெழுந்த வல்லமையை கொடுத்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் கிரியேட் செய்ய ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா! அழைப்பு செயல்பட ஆரம்பிச்சது. உங்களுக்கு என்ன வேலை வேணா கொடுக்கலாம். எனக்கு ஏன் இந்த வேலை தான் கொடுக்குறாங்க, அந்த வேலை தான் கொடுக்க, நீங்க செய்யுங்க. கர்த்தர் சித்தமானால் தேவன் அங்கிருந்து எங்கேயும் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களுக்கு மனுஷன் மேல கோவம் வரக்கூடாது. அவங்க தான் இப்படி பண்றாங்க. கர்த்தர் நினைச்ச யாருங்க தடுக்க முடியும் உங்களை? ஹல்லேலூயா! சத்தமலையை சொல்லுங்க பார்க்கணும். அவங்களுக்கு யாரும் சான்ஸே கொடுக்கல. அவங்க அந்த வேலை செய்யலன்னு பைபிள் என்ன சொல்லிருக்கா? செஞ்சிருக்காங்க. அப்படின்னா கரெக்டா செஞ்சிருக்காங்க. மீதி டைம்ல தான் போய் அந்த சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க. ஆனா சொல்லும் போதே அங்க ஃபுல் டைம்ல இருக்கிறவங்க கூட அங்க மேல பயங்கரமா வேலை நடக்குது. சத்தமலையில சொல்லுங்க பார்க்கலாம். பிரமிக்கிறாங்க. பிலிப்பு பண்ண பிரசங்கத்தை அவரு, ஐயா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், குண்டாங்கண்டா எல்லாம் கை வச்சு, அப்படியா? அப்பதான் பேதுரு தானே பெரிய கை வச்சுட்டேன். ஆமையா ஐயா, நான் கொஞ்சம் சாயங்காலம் போய் இந்த ஊர்ல என்னால முடிஞ்ச 2 ஊழியம். சரி போங்க. ஏதோ சும்மா போவாங்கன்னு பார்த்தா சும்மா பாட்டையே கலப்புறாங்க. கலப்பி முடிச்சுட்டு செய்தி வருது, அங்க வந்து சமாரியாவில் இங்க எல்லாம் பயங்கரமா ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்கன்னு. இவரு பண்ண ஊழியத்துல, பிலிப்பு பண்ண ஊழியத்துல. அப்புறம் என்ன பண்றாங்க? பேதுரு, யோவான் 2 பேரும் அங்க போங்க, பயங்கர ரிவைவலா. யாரு அப்படி பார்த்தா, பார்ட் டைம் வேலைக்கு போனேன், பார்ட் டைமா ஊழியத்து போனேன், கலக்கிட்டு வந்துட்டியப்பா. சத்தத்தை போய் தலையில சொல்லுங்கப்பா, சத்தத்தை போய் தலையில சொல்லுங்கப்பா. அங்க ஸ்தேவான் ஒருத்தன் பாத்திரம்லாம் கழுவிட்டு பண்டு பிரசங்கம் பண்றான். ரெவலேஷன் இறங்குது, தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். அடிப்பொலி பிரசங்கம், அதிர்ந்து போகிறாங்க. சத்தத்தை போய் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய முகத்தை தேவதூதனுடைய முகத்தை போல கர்த்தர் மாற்றினாராம். ஹல்லேலூயா! இன்னைக்கு யாரும் ஸ்தோத்திரம் நிறைய பேர் எழும்பாததுக்கு காரணம், அவங்க இணைஞ்சா நான் தலையாத்தான் இணைவேன், நான் அப்படி இருந்தா தான் இணைவேன். அந்த காரியத்தினாலதான் நிறைய பேரை கர்த்தர் எழுப்பவே முடியல. கர்த்தர் அந்த ஸ்தேவான் கிட்டையும் பிலிப்பு கிட்டையும் இந்த தாழ்மையை கர்த்தர் எதிர்பார்த்தார். சத்தத்தை உயர்த்தலில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தலில சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மரண சாயலோடு இணைக்கப்பட்டால் உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்படுவீர்கள். நான் ஏதாவது கூட்டி குறைச்சி பேசினா சில பேர் சந்தேகமா வசனத்தை திருப்பி மடிப்பி அதை சொல்லுங்க பார்க்கலாம். நான் எதையுமே எல்லாம் பைபிள்ல தேவன் நமக்கு சொன்ன வசனத்தை தான் எடுத்து சொல்றேன். தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய உயிர்த்தெழுந்த வாழ்க்கை தனிப்பட்ட விதத்தில் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. அது சபையோடு, சரீரமாகிய சபையோடு இணைக்கப்படுறதுதான் உயிர்த்தெழுந்த வாழ்க்கை இருக்கு என்பதை உறுதியாக என்னால சொல்ல முடியும். ஒத்துக்கிறவங்க மட்டும் சத்தமல்ல சொல்லு. எத்தனை பேர் இணைய போறீங்க? ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே நான் இன்னும் ஏதோ வரேன் போறேன் வரேன் போறேன். அவன் சொல்லுங்க, சொல்லுங்க. என் பேக்கெட்ல அடிக்கடி மொபைல் இருக்கும். உங்க சில பேர் மொபைல் பேக்ல அது உங்க உறுப்பா? ஆனா சொல்றாங்க இன்னும் வருங்காலத்தில் பிள்ளைங்க வந்து செல்போனோட பிறந்தாலும் ஆச்சரியப்படுறீங்க அப்படி சொல்றாங்க. இது இப்போ பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில ஒன்னா சொல்றாங்க. மொபைல் போன் வந்து பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. நேம் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஐ, நோஸ், இயர், மொபைல் போன். கரெக்ட், கரெக்ட். ஆனா பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அது பார்ட்ஸ் ஆஃப் த பாடியான்னு கேட்டேன். என்னது இது? உங்க சரீரத்தின் உறுப்பா? என்னது இது? இது என்னது? உங்களுக்கு தேவையான ஒரு பொருள். வரும் போவும், கழட்டி வைப்பீங்க, போனோம். இது போச்சுன்னா இன்னொன்று ஆயிடுச்சு. ஆனா கை காலுலாம்
கை கால்லாம் இந்த சபையில நான் இந்த மாதிரி இருக்கிறேன்றவங்க சொல்லுங்க. இல்ல நான் உண்மையாவே நான் உறுப்பா இணைஞ்சிருக்கிறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே விஷன் இருக்கா? ஒரே தரிசனம் இருக்கா? ஒரு குறிப்புக்காக ஜெபிச்சா அல்ல ஒரு மனமா ஜெபம் பண்றாங்களா? ஊழியத்துக்காக சேர்ந்து எழும்புற அனுபவம் இருக்கா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமலை சொல்லுங்க. ஊழியத்துக்கு ஒரு மனமா போறாங்களா? அல்லேலூயா. எந்த மூளைக்கு போனாலும் சரி அந்த கனெக்ஷனோடு தான். அதான் படிச்சேன். அந்த நாட்களில் எருசலேம் சபை இவங்களாம் பல இடத்துல ஊழியம் செய்யறாங்க. ஆனா அதுக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷன் இருந்தது. இங்க இருக்க ஊழியருக்கு அங்க போய் விசாரிப்பாங்க, அங்கிருந்து பதில் சொல்லுவாங்க, அவங்கள போய் உற்சாகப்படுத்துவாங்க, அவங்கள கண்டிப்பாங்க, அவங்கள உணர்த்துவாங்க. நடந்துட்டே இருந்துச்சு. அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சபையோடு அவங்க இணைக்கப்பட்டாங்க. யாரும் பேருக்காக புகழுக்காக அலையல, தான் பேரை சொல்லாட்டாலும் அவங்க கவலைப்படலை, இணைந்திருந்தார்கள். அல்லேலூயா. ஸ்தேவான் போன்ற ஆட்கள், பிலிப்பு போன்றவர்கள், ஏன் பவுல் கூட சொல்றேன், அவனை கத்தர் கட்சியில கொண்டு எங்க இணைச்சாரு? பெரிய ஊழியம் செய்தான். ஆனா there was a connection. அல்லேலூயா. பேதுருவே கண்டிச்சான், ஆனா கனெக்ஷன் விட்டு அவன் போல. அந்த உயிர் தெழுந்த வல்லம். ஆனா கத்தர் அங்கங்கே ஒரு சபைகளை வச்சிருக்கார். தேவன் அவங்களுக்குன்னு ஒரு சபை வச்சிருக்கிறார். அதுல சும்மா இந்த மொபைல் போன் மாதிரி வந்துட்டு போறது இல்ல, சரீரமாக இணைந்து அதுல செயல்படும் பொழுதுதான். சொல்லுங்களேன், அந்த இணைப்பு. நான் கணுக்கள் ஊன் என்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அது எதை குறிக்குது? அந்த கணு ஊனெல்லாம் கத்தர் வெட்டி பிரிச்சுட்டு இந்த இணைப்பு எதுல உண்டாவது? அன்பு. அன்பு. அதுதான் கொரிந்தியர் 12:14 சீக்கிரம். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்கு உள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையா இராதபடினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? காதானது நான் கண்ணா இராதபடினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். சொல்லுங்க, லாஸ்ட் லைன் எல்லாரும் சொல்லுங்க. தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே உங்களை என்னவா கத்தர் வச்சிருக்கிறார், அது அவருடைய திட்டம். அல்லேலூயா. இன்னொன்னு சொல்றாரு, பலவீனமா இருக்கவங்களுக்கு தான் மகிமையா. யாராவது கொஞ்சம் பேரெல்லாம் அதிகமா வருது சர்ச்சில்னா நீங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் நினைக்காதீங்க. வீக் பர்சன், அவங்க வீக்கா இருக்கவங்களுக்கு தான் அதிகமா பெயர் சொல்லணும். ஸ்ட்ராங்கா இருக்கவங்களுக்கு எதுவுமே வேண்டாம். அவங்க மறைஞ்சிருந்தா கூட கத்தருக்கா சந்தோஷமா இருப்பாங்க. அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்களேன். கத்தர் அழுத்தமா பேச விரும்பினார், சபையா இணைக்கப்படட்டும். ஏன்னா இதுவரைக்கும் இந்த தேசம் உயிர்த்தெழுதல பார்க்கல. சர்ச்செல்லாம் சர்ச்சு நினைக்கிறாங்க, கும்பல் கூடிட்டாது. ஆனா உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த தேசம் இன்னும் பார்க்கல. ஆனா இந்த கடைசி நாட்கள்ல கத்தர் அநேக சபைகளை கத்தர் சீர்படுத்திட்டு இருக்கிறார், சிறப்படுத்திட்டு இருக்கிறார். ஜனங்களை கத்தர் அவயங்களா இணைத்துக் கொண்டிருக்கிறார். கத்தர் சொல்ல, வரும் நாட்கள்ல என் உயிர்த்தெழுந்த வல்லமை பயங்கரமா செயல்படும் என்று கத்தர் சொல்லுகிறார். சத்தத்தை தலையை சொல்லுங்கப்பா. வெளியில சுவிசேஷம் பக்காவா நடக்கும், அதுவும் பிரசங்கம் சும்மா இல்ல, வல்லமையா இருக்கும். ஜபங்கள் பயங்கரமா இருக்கும், அற்புதங்கள் அதிசயம் நடக்கும். ஜனங்கள் சாராச ரட்சிக்கப்பட்டு உள்ள வருவாங்க. உள்ள இருக்க ஜனங்க பக்தி விருத்தி அடைவாங்க, பரிசுத்தத்து மேல பரிசுத்தமாவாங்க. வல்லமையான காரியங்கள் சபைக்கு நடக்கும். வருகைக்கு சபை ஆயத்தமாகும். அடுத்த அதிகாரம் இதுல 13 1 உங்களுக்கு பட்டுன்னு என்ன நாம வரும்? லவ். எனக்கு எல்லா வரங்களும் எனக்கு இருந்து அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க மனசு அதை பற்றி ஒரு நாள் பேசலாம். உங்க மனசுல அன்புன்னு ஒண்ணு இல்லைன்னா இன்னைக்கு அவயமா இருந்தா கூட துண்டாதான் நிப்பீங்க. கனெக்ஷன் இருக்காது, ஒரு பிரயோஜனம் இருக்காது. சத்தமடை சொல்லுங்க.
அதனால அன்பை பத்தி நம்ம வரும் நாட்களில் பேசணும். ரொம்ப நாள் அன்பை பத்தி பேச விட மாட்டார். ஏன்னா நம்ம நினைக்கிற அன்பெல்லாம் சில பேர் இது அதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. நோ, தேவன் ஏற்படுத்துகிற அன்பு. அதை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அன்பு நம்மளை எல்லாரையும் பிணைச்சிரும். உயிர்த்தெழுந்த சாயல் சரியா இருக்கும். அதே சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கலாம். கண்களை மூடி. அன்பின் ஆண்டவரே, நீ சொல்ல விரும்பின வார்த்தைகளை சொல்லிட்டேன்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு ஒரு போராட்டம் இருந்தது. சபைக்குள்ள அது ஜனங்களுக்குள்ள ஊடுருவதற்கு பெரிய போராட்டம் இருந்துச்சு. ஆனால் ஒரு பெரிய வல்லமை நான் உணர்கிறேன். நிச்சயமாக வசனம் ஜெயம் எடுக்கும். அது அநேகருக்குள்ள போயிருக்கு. தேவன் சபையை இணைக்க போகிறேன். மரண சாயலோடு அநேகர் இணைக்கப்பட தங்களை ஒப்பு கொடுத்தாங்கப்பா. எல்லாரும் ஒப்பு கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் ஒப்பு கொடுத்திருக்காங்க. ரெசரக்ஷன் பவர் சபைக்குள்ள செயல்படும். சபையை கத்தர் எழுப்புவீர். இன்னும் இந்த சத்தியங்கள் எப்பெல்லாம் கத்தர் பேச விரும்புறீங்களோ பேசுங்க ஆண்டவரே. ஒரே சபையாக, ஒரே சரீரமாக எழுந்து உமக்காய் செயல்பட உதவி செய்யும். அந்த அத்தனை பெரிய ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.